ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சில் சேர். இன்றைக்கி நான் உங்களுக்கு இறால் கிரேவி ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க இன்க்ரீடியன்ஸை பார்த்தேன். இறால் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 500 கிராம்ஸ் இருக்குது. அடுத்ததாக வெங்காயம் பெரிய சைஸில் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி ஒன்று பெருசு இந்த மாதிரி சின்னதாக வெட்டிக்குங்க. இதில் பச்சை மிளகாவும் கருவேப்பிள்ளையும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் சோம்பு வெந்தயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மிளகுத்தூள் எடுத்துருக்கேன். இதில் உப்பு, இதில் ஆயில் எடுத்துருக்கேன். இதில் சோயா சாஸ். இப்போ செய்ய தொடங்கிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் பேன் தான் யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு. இப்போ ஆயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆகுனதும் இப்போ நான் பச்சை மிளகாவும் கருவேப்பிள்ளையும் ரம்பையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகணும்னு இப்போ வெட்டி வச்சுருக்க ஒனியனை சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஒனியன் நல்லா ஃப்ரை ஆகணும்னு ஐயோ நான் மறந்துட்டேன். இதில் இப்போ சோம்பையும் வெந்தயமும் போடுற டைம் நான் முன்னாடியே போட்டிருக்கணும். சரி இப்போ போட்டுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ போட்டு நல்லா கலந்துட்டு வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் இந்த அளவு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. நல்லா தாகினதுக்கு பிறகு இப்போ நான் எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அப்படியே நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்ச இறாலை சேர்த்துக்கலாம். இறால் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ அப்படியே நல்லா கிண்டி விடுங்க ஒரு 5 மினிட்ஸ். இப்போ தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டுட்டு மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்படியே நல்ல கிரேவியாக வர வரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ ஃபைனலாக மிளகுத்தூள் போட்டு சோயா சாஸ் கொஞ்சமாக சேர்த்து இறக்கிடலாம். சூப்பரான இறால் கிரேவி ரெடி. இப்போ யாருக்கெல்லாம் சட்டி சோறு சாப்பிட்ட அனுபவம் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.